ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காவடி எடுத்துருக்கிறவர் எங்கள் அண்ணன். அவருக்கு என்னென்னா, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி தலையில் அடிபட்டிருக்கு, பின் மண்டையில். அப்போது வேண்டிக்கிட்டு தான் நிறைய வேண்டுதல். அப்போ எங்கள் அம்மா, எங்கள் சித்தி, எங்கள் பெரியம்மா நிறைய வேண்டியிருக்காங்க. அதனால் அது எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற்றிட்டு வராங்க. இப்போ வருஷம் காவடி எடுத்திருக்காங்க. அதுவும் கரெக்டாக அந்த திருவிழா டைம். நான் இப்போ தான் போயிருந்தேன் ஊருக்கு. அதனால் அன்றைக்கி எடுத்து திருத்தணிக்கு போயிட்டு வந்தோம். ரொம்ப கூட்டமாக இருந்தது. அது எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, அவர் நடக்கிறத வச்சு, அவர் பேசுகிறத வச்சே சொல்லுவாங்க. 8-9 வருஷம் ஆகுது அவருக்கு அடிபட்டு. இருந்தாலும் எப்படி சொல்கிறதுனா, ஒரு 70-80% ஓகே. மீதி கொஞ்சம் அப்படி தான் இருக்கார். அது சொல்லணுன்னா ஒரு பெரிய கதை. அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகி தலையில் அடிபட்டு வேலூர் கூப்பிட்டு போய் அங்கே பார்க்க முடியாமல் சென்னை கூப்பிட்டு வந்து, சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், என்எஸ்கே நகர் அப்பாசாமி ஹாஸ்பிட்டலில் வச்சு 25 நாள் கோமாவில் இருந்தார். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பேசி, கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வீட்டுக்காரை பார்த்தா கூட வாடா போடான்ற மாதிரிலாம் பேசி, ரொம்ப ஒரு மாதிரி அந்த நாட்களெல்லாம் நினச்சி பார்த்தா ரொம்ப கஷ்டங்க. எங்கள் அண்ணன் பொண்ணு சும்மா காவடி எடுத்து வச்சுருக்கா. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பெரிய இதுவாகிடுச்சு. எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, புள்ள இன்னும் கொஞ்சம் சரியாகலைன்னு. கொஞ்சம் ஓவராக பேசுகிறது, கத்துறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். ஓகேங்க, அது சொல்லிட்டு போனால் ரொம்ப லென்த்தாக போகும். அப்புறம் திருத்தணிக்கு போயிட்டு ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுங்க. அன்றைக்கி க்யூவில் உட்காந்துட்ருக்கோம். ஒரு 4-5 க்யூவில் இருக்காங்க கூட்டம். கொஞ்ச நேரம் கழித்து விட்டாங்க. ஒரு 6 மணி போல் அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. போய் பார்த்தாச்சுங்க. பாய்.